இந்த உலகத்தில் உள்ள பிரபஞ்சத்தில் உள்ள எவைகளும் நமக்கு சொந்தமில்லை என்று நாம் உணர வேண்டும். நாமே நமக்கு சொந்தமில்லை என்றும் உணர வேண்டும். நம்முடைய உடலானது, சரீரமானது தேவனுடைய ஆலயமாக இருக்கின்றது என்று நாம் உணர வேண்டும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானது நமது சரீரத்திலே, உடம்பிலே இருப்பதால் நம்முடைய சரீரமானது தேவனுடைய ஆலயமாக இருக்கின்றது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் நாமே நமக்கு சொந்தமில்லை என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்விதமாக தெரிந்து கொண்டு விசுவாசிக்கும் போதே சமாதானமானது எந்த சூழ்நிலையிலும் இந்த உலகத்திலே நமக்கு நிலை பெற்று வரும்படி அந்த அமைப்பானது நம்மோடு இணைந்து எப்போதும் சமாதானம் நம்மோடே இருப்பது போன்று நமக்கு வாய்ப்பானது ஏற்படுத்தப்படும்.